அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி வீடியோவில் இன்று டிஆர்பி தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிற முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் டெட் எக்ஸாமினேஷனை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. சிறப்பு டெட் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பரில் நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஜனவரியில் என்று நடக்க இருக்குது அப்படிங்கிற உத்தேச தேதிகளை நம்மளுக்கு இதில் அறிவிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு நம்ம ஒன்று தொடுத்திருந்தாங்க நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக. அதற்கான தீர்ப்பு 1/9/2025 அன்று அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசால் அரசாணை எண் 231 வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையின் கீழே தற்போது தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு முறையாக நம்மளுக்கு டெட் எக்ஸாமினேஷன் நடக்கும் இல்லையா, ஆசிரியர் தகுதி தேர்வு, அதோடு இணைந்து 2026ஆம் ஆண்டில் மட்டும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வும் அடிஷ்னலாக நடக்கும் அப்படிங்கிறத ஜிஓ மூலமாக நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நவம்பரில் டெட் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. அது கூடயே அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா பணிபுரிந்து கொண்டிருக்கிற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வும் நடைபெறும் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. 2026 மட்டுமே 3 முறை நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அது ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் 2026 நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஜிஓலியே டீட்டெயிலாக இருந்தது. இந்த அப்டேட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஓவின் அடிப்படையில் ஜனவரி மாதம் நம்மளுக்கு நடக்க இருக்கு இல்லையா சிறப்பு தகுதி தேர்வு, அதனுடைய உத்தேச தேதிகள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது டென்டேட்டிவாக எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா, தாள் 1 நம்மளுக்கு 24/1/2026, தாள் 2 நம்மளுக்கு 25/1/2026 நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு டென்டேட்டிவான எக்ஸாமினேஷன் டேட். ஸோ இந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பணியில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2025 மாத கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவாக எப்போ இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னக்கூடியே அறிவிச்சிட்டதுனால லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்ரேஷனுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத தவிர்க்கிற விதமாக இதை டிஆர்பி முன்னெடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு ஜனவரி மந்தோடைய எக்ஸாமினேஷன் டேட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறமா ஜூலை, டிசம்பர் ஆகிய மாதங்களில் நடத்த வேண்டியது எல்லாமே நம்மளுக்கு பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஆனுவல் பிளானரில் கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூலை, டிசம்பரில் நடத்தக்கூடிய டேட்ஸை நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ சிறப்பு தகுதி தேர்வு எழுதுறதுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அவங்கள முன்னக்கூடியே தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டேட்ஸை முன்னக்கூடியே சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பரில் வரக்கூடிய டெட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது கூடயே டபுள் சான்ஸாக உங்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வும் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதே டைமை வைஸாக யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக டிஆர்பி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.